மோண்டா மார்க்கெட் சிவாஜி நகரில் இருக்குது, செகந்திராபாத். அங்கே தான் வந்து ஒரு 3 மணி நேரம் ஷாப்பிங் பண்ணிட்டு வழியிலாம் சீப்பாக வாங்கணுன்னா இந்தமாரி என்ன வழியில் சொல்லுவாங்க, இது வாட்டர் பேங்கிள்ஸ் எல்லாமே சீப்பாக. அப்பளம் சேமையா இல்லை. சோன் பப்டியோ, பப்பட், பொம்லி கர்வட், ஹைதராபாத் ஸ்பெஷல் பொம்லி கர்வட் எப்படி வச்சுக்கிறாங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் சென்னையில் கிடைக்கவே கிடைக்காது. இந்த பானை ஃபுல்லாக அவங்க தான் ப்ரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ப்ரிண்ட் பண்ணதுக்கு ரெடி ஆகிடுது. இந்த ஊரில் தீபாவளிக்கு வந்து இதுதானே வச்சு கொண்டாடுவாங்க. விளக்கு வச்சு விளக்கு வைப்பாங்க. வெல்கம் டு ராகுல் அப்சேஷன் டே 3 ஆஃப் ஹைதராபாத் சீரியஸ். இன்னைக்கு என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, மோண்டா மார்க்கெட் சிவாஜி நகரில் இருக்குது, செகந்திராபாத். அங்கே தான் வந்து ஒரு 3 மணி நேரம் ஷாப்பிங் பண்ணிட்டு அங்கே என்ன ஷாப்பிங் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனு, இந்த பெட்ஷீட்டு, அப்புறமா நிறைய இந்த ஷர்ட்டு அதெல்லாம் வந்து அங்கே சீப்பாக கிடைக்கும். அதனால் அங்கே போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறோம். ரிலேட்டிவ் போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு எப்பவும் போல் ஒரு 10 மணிக்காக வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு சின்ன பார்ட்டி இருக்குது. அந்த பார்ட்டி வந்து மறக்காமல் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். அந்த பார்ட்டி ஃபேமிலி பார்ட்டினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். மறக்காமல் இந்த சிவாஜி நகர் மார்க்கெட்டில் மோண்டா மார்க்கெட், அது பேர் மோண்டா மார்க்கெட் சிவாஜி நகரில் இருக்குது. அதை போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இன்றைக்கி. 1 செகண்ட். வெல்கம் டு ராகுல் அப்சேஷன். சக்ஸஸ்ஃபுல்லாக மோண்டா மார்க்கெட் வந்துட்டோம். மோண்டா மார்க்கெட்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம பாரிஸில் ஷாப்பிங் பண்ணுறோம்ல, எல்லா பொருளும் ஒரு இடத்துல கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் கிடைக்குது. பூ வேணுமா பூ இருக்குது, வழியில் வேணுமா வழியில் இருக்குது. இங்கே வந்து ஸ்வெட்ரு, அப்புறமா அந்த கம்மலின்னு சொல்லுவாங்க, இந்த குளிர் காலத்துலாம் போடுவாங்களே, அது சரியாக எனக்கு பேர் தெரியல, அதெல்லாம் இருக்குது. அப்புறமா வந்து ஸ்க்ரீனு, பெட்ஷீட்டு, அப்புறமா வந்து இந்த பூ, பிளாஸ்டிக் பூலாம் இருக்கும்ல, அதெல்லாம் பிளாஸ்டிக் பூலாம் நிறைய இருக்குது இங்கே. உங்களுக்கு வந்து ஒரு பிளேஸாக காட்டுறேன். இன்றைக்கும் ஷாப்பிங் தான். இன்றைக்கும் வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் போவோம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஹைதராபாத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மோண்டா மார்க்கெட்னு சொல்லுவாங்க, சிவாஜி நகரில் இருக்குது. சிவாஜி நகர் வந்து மறக்காமல் வந்து ஷாப்பிங் போங்க. உங்களுக்கு வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மினி பல்லாவரம் பார்க்கலாம், இல்லைனா வண்ணாரப்பேட்டை பார்க்கலாம், இல்லைனா பாரிஸ் பார்க்கலாம். எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும்ல, அது எல்லாமே இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கருவாடு கடை வேணா கருவாடு கடை இருக்குது, மீன் கடை வேணா மீன் கடை இருக்குது, வளையல் கடை, பெட்ஷீட்டு கடை, துணி, செருப்பு, இன்னும் சொல்லினே போகலாம், எலக்ட்ரானிக்ஸு எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து ஹைதராபாத் வந்தீங்கன்னா மறக்காமல் இது வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ். மறக்காமல் இந்த சிவாஜி நகர் மோண்டா மார்க்கெட்டுக்கு வந்து பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிருக்கோம். ஷாப்பிங் வந்து உங்களுக்கு காட்டுறேன், என்னென்ன பண்ணுறோம், ஏது வாங்குகிறோன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து ஹைதராபாத் சீரியஸ் 3rd டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வழியிலாம் சீப்பாக வாங்கணுன்னா இந்தமாரி என்ன வழியில் சொல்லுவாங்க, இது கண்ணாடி வழியில், வாட்டர் பேங்கிள்ஸ் எல்லாமே சீப்பாக. இதெல்லாம் நார்மல் பேங்கிள். நிறுத்தியா, கேக் டைவர்ஷன், இந்த வழியா போக கூடாது, சுத்தி போங்க. அப்பளம் சேமையா இல்லை. இது அது இது பண்ணுவாங்களா, அதுதானே இது சோன் பப்டியோ.
பப்பட் ஏபிசிடி என்ன சொல்லுவாங்க சார் குனாஃபாவா ஸ்வீட்டா வேற மாதிரி கொப்பரை தேங்காய் மினி மல்லிகை கிடையாது உள்ள போயினே இருக்கு. இந்த ஊர்ல தீபாவளிக்கு வந்து இதுதானே வச்சு கொண்டாடுவாங்க. ஃபேமஸ் எல்லாம் விளக்கு வச்சு விளக்குள்ள விளக்கு வைப்பாங்க. சாம்பிராணி வைப்பாங்க. இந்த ஹோல்ஸ்லாம் எதுவுமே இல்லை, வெளியே வருது காசு. இது எத்தா புகை வரும் பொழுது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். அதுதான் நான் தெரியல, கலக்கலாக வச்சுருக்காங்க. சார்மினால 2 தூண் இங்கே இருக்கு, மீது 2 தூண் வந்து கலராகி வந்துருக்கு. மெழுகு பத்தியா நேரு இது சாக்லேட்டா? ஏதோ சாக்லேட்டா? இது வந்து பட்டர் பிஸ்கெட். உங்கள் ஊரில் பட்டர் பிஸ்கெட் சக்கரை பாவுன்னு சொல்லுவாங்க. அதுவா? நல்லா ஒயிட் கலர் இது பீச்சில் இருக்குமே. இங்கே கேட்கலாம் பொம்பளி கருவாடு இருக்கான்னு. பொம்பளி கருவாடு இருக்கான்னு கேட்கலாம். இதுதான் பொம்பளி கருவாடுன்னு நினைக்கிறேன். பையா பொம்பளி கருவாடு 300. ஏரி மீன் தானே நம்ம ஜிலேபி. இங்கெல்லாம் மீன்லாம் வந்து அவ்வளோவா கிடைக்காது. இதுயா கருங்கோழி? ஆமாம், கருப்பாக இருக்கணும். நாட்டுக்கோழி. ஆனால் ஃபுல்லாக அவங்க தான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுது. பொம்பளி கருவாடு ஹைதராபாத் ஸ்பெஷல். பொம்பளி கருவாடு எப்படி வச்சுக்கிறாங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் சென்னையில் கிடைக்கவே கிடைக்காது. ஓ மை காட். யாருக்கெல்லாம் இந்த பொம்பளி கருவாடு தெரியும் கமெண்ட் பண்ணுங்க. இது வாழைக்கருவாடு, இது பொம்பளி கருவாடு. குட்டி அது அவ்வளவுதான். எடுத்து பாரு, எடுத்து கொஞ்சம் ஸ்மெல் பாரு. இதுதான் பொம்பளி கருவாடு. இது வந்து பொம்பளி கருவாடு. இது மெட்ராஸ்ல எல்லாம் கிடைக்காது. நல்லா இருக்கும், முள்ளெல்லாம் இருக்காது இதுல. இது பேர் தான் பொம்பளி கருவாடு. சூப்பரா இருக்கும். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு செஞ்சா சூப்பரா இருக்கும். எறா மாதிரி தண்ணியில போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் போடணும். நல்லா இருக்கும். இது கிடைக்காது நம்ம ஊர்ல. இது வந்து பொம்பளி கருவாடு. இது பேர் தான். இதை நான் வாங்க போறேன். 5-6 வரும், 50 ரூபாய்க்கு 6 பீஸ் வரும். இந்த மாதிரி 5 பீஸ் வரும். மோண்டா மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10,000 ரூபாய் எடுத்துன்னு வந்துருங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணி 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் செலவாகுதுங்க. அதேமாரி வந்து காலைல 10 மணிக்கு இங்கே ஷாப்ஸ் எல்லாம் திறப்பாங்களாம்.
10 மணிக்கு வந்தீங்கன்னா சாயந்தரம் 5-6 மணிக்கு தான் போக முடியும். அந்தமாரி சுற்றுறாங்க சுற்றி வாங்குறாங்க. ஒரேடியாக ஷாப்பிங் முடிச்சுட்டு இந்த விலாகை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு விலாகில் பார்ப்போம். இந்த ஹைதராபாத் சீரிஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆக போகுது. எங்கெங்கே போகிறோம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு விலாகில் பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் ராகுல் அப்சேஷன்.